Anglo Indians and the community is becoming extinct. அது உண்மையா? In India, maybe it will be extinct. But all have gone abroad. Even the old people have gone abroad. The people in the south are better than the people in the north. When the south, you see more culture, more education, more decency, which you don't see in the north. எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரியும் உங்களுக்கு? I've forgotten Hindi. Although I did Hindi for my high school, I've forgotten Hindi. My Tamil is very bad. Ketta vaartha, I know. You want to hear that? I'll tell you. Morning, 3 மணி ஏஞ்சிட்டு 3:30 மணி வெளியே வந்து டேபிள் எல்லாம் துடிச்சிட்டு ஒரு கப் காஃபி பண்ணிட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு டேபிளில் வைப்பேன். அப்புறம் நான் உட்காந்துட்டு ஜெபம் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ருட்டீன் எப்படி இருக்கும் காலையில்? மார்னிங் 3 மணி ஏஞ்சிட்டு 3:30 மணி வெளியே வந்து டேபிள் எல்லாம் துடிச்சிட்டு அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கப் காஃபி பண்ணிவிட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு டேபிளில் வைப்பேன். அப்புறம் நான் உட்காந்துட்டு ஜெபம் சொல்கிறேன். ஸோ 4 மணிலேருந்து 3:45 4 மணி வரைக்கும் 4:30 அப்படி. அப்புறம் சர்ச்சுக்கு போவீங்க? அப்புறம் நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போவேன். ஓகே. சர்ச்சில் ஒரு 1 hour ப்ரே பண்ணுவீங்களா? சர்ச் till 7:30. 6 to 7:30. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எல்லாம் ஹவுஸ் ஹோல்ட் வேலை. நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் அந்த கம்யூனிட்டி இஸ் பிகமிங் எக்ஸ்டிங்க்ட். அது உண்மையா? இஸ் இட் ட்ரூ? எக்ஸ்டிங்க்ட் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கேருந்து இன் இந்தியா மேபி it will be extinct. But all have gone abroad. Only all, even the old people have gone abroad because the children have gone and then they take their parents also. So they are migrating. Okay. அதே மாதிரி இப்போது சென்னை இஸ் அ பிளேஸ் இல்லையா? இந்த பிளேஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி லண்டன்லேயே இருந்திருக்கலாம், இல்லை அமெரிக்காவில் இருந்திருக்கலாம். பட் சென்னை நீங்கள் ஒருத்தராக சென்னை எப்படி பார்க்குறீங்க? How do you see this place, Chennai? Chennai was always a welcoming place. Chennai was always welcoming. The people in the south are better than the people in the north. When the south, you see more culture, more education, more decency, which you don't see in the north. I'm not saying they are not cultured, but they're a bit rough. புரியுது. ஸோ உங்களோட ஸ்கூலிங் எல்லாம் நீங்கள் எங்கே பண்ணீங்க? Schooling till the Shimla 10th and 11th over. ஓகே. காலேஜ் எல்லாமே இங்கே தான் படிச்சீங்க? காலேஜ் இங்கே தான். ஸோ ஷிம்லா டேஸை மிஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? ஷிம்லா டேஸை மிஸ் பண்ணுறீங்களா? இப்போ அவ்வளோ இல்லை. ஆனால் வரும்போது எனக்கு இந்த பிளேஸ் பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஷிம்லா மாதிரி ஒரு பிளேஸில் தான் இப்போ இருக்கீங்க. ஓகே. ஸோ காலேஜ் எல்லாம் இங்கே தான் படிச்சிங்க? இப்போயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் டச்சில் இருக்கீங்க? ஸோ இப்போ என்னென்ன கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? என்னவா ஒர்க் பண்ணீங்க? 1967 full year I worked in Shell Park. That is Parker Ink manufacturing company. And the company closed பண்ணும்போது then I worked in Cooks in India. Okay. They are a non-ferrous industry. The car alloys, making alloys, solders, all that. Then after that I left them in 1998. And I worked in the software company. Okay. For ஒரு 15 yearsக்கு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் you got retired. After I left. ஓகே. இங்கே எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அது ஓகேவா உங்களுக்கு? Oh yes. உங்களுக்கு தனியாக இருக்க ரொம்ப பிடிக்குமா? So tell me about your marriage. Was it a love marriage or arranged? It was a love marriage. Love marriage. எங்கே மீட் பண்ணீங்க? எப்படி? In Chennai. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணீங்களா? No. Friends, mutual friends. ஓ, எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க இப்போ நீங்கள்? எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? மிஸ் பண்ணுறேன். I don't miss anyone. No, my nature is not like that. Okay. I don't miss anyone.
முடிஞ்சது முடிஞ்சிச்சு. Missing you don't miss. Yeah, we remember, we pray on their birthdays, all that we do. But missing, I don't miss anyone. I'm very independent that way. நேற்று வந்தப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பற்றி சொன்னாங்க. பட் அவங்க சொன்னது எல்லாமே உங்களை பற்றி நல்லதாக தான் சொன்னாங்க. How do you maintain a good relationship with the neighborhood? First of all, I've lived here for 52 years in this house. Most of them I've known from small. And we always maintain good relations. Someone needs help, we help them. Someone needs something, we are always there to see. In the morning when we go out, we say a good morning. Whoever you meet, you say a good morning. லைஃப்பில் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறது நீங்கள் எதை நினைக்கிறீங்க நீங்கள்? People. People. See, if you have people, if you have friends and if you have people, one, you will have peace of mind. You don't have enemies, you will have peace of mind. When you meet someone and you say something is wrong, they will console you. If you don't have money, you can go to someone's house, they'll give you one cup of tea. So people are more important than money. ஸோ நீங்கள் ஒரு 52 இயர்ஸாக இங்கே சென்னையில் இருக்கீங்க. நீங்கள் சென்னையோட டெவலப்மெண்ட்டை நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? I've known Chennai from the time I was born. I was born in Chennai. And every year we came for 2 months. We came from Simla for 2 months, we stayed in Chennai. Oh. Those days Chennai was clean, not much traffic on the road. All that was there. People were better. People were better. Today people don't have time. See, if you're going on a vehicle, there's no space, but that fellow wants to overtake you because he's in a hurry. What he's in a hurry for, I wouldn't know. You must take life as it comes. But they want to end their life before they start it. இன்னொரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. யூ ஆர் கோயிங் டு சம் அதர் பிளேஸ். I hope so. மிஸ் பண்ணுவீங்களா இந்த பிளேஸை? Yes, if I leave, I will not come back. If I leave, I will not come back. சும்மா பார்க்கறதுக்கு கூட பார்க்கறதுக்கு கூட நான் வர மாட்டேன். முன்னாடியே நீங்கள் சொன்ன மாதிரி யூ ஆர் நாட் அ மிஸ்ஸிங் பர்சன். No, I have no attachment to anything. அது ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக எடுத்த ஒரு டெசிஷனா? Perhaps something I have cultivated over the years. You must never be attached to anything. Because that is temporary, you are also a temporary. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? The only thing they can think of is money. With money also, you don't have health. With money, you don't have peace of mind. Money cannot console you and dry your tears when you're crying. You must have time for your friends. So, I feel sad for them. I truly feel sad for them. See, when we were young and we came, when I was studying here, I used to stay in Gindi. During holidays, we would all the friends would gather and we would go for a walk right around the hill. That was entertainment for us. We would be laughing and talking and going. That is why we are all healthy today. Today's children, they only know one thing. Either you must watch the cell phone or you must watch the TV. What it is to play, they don't know. When we came here first, at the foot of the steps, these children used to play cricket. Big nuisance, because always that ball will come in here. Always they will be begging auntie the ball. Always we'll have to get up and go and give the ball back. But today it's nice to see those children because they've all grown up, all are working, all are healthy, fit and fine. But today's children, they don't know what that is to scream and shout and laugh and all that. They are missing all that. எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரியும் உங்களுக்கு? I've forgotten Hindi. Although I did Hindi for my high school, I've forgotten Hindi. My Tamil is very bad. When they ask me, sometimes these young priests will tell me, you don't listen, eh? I don't listen because I don't understand. So why should I listen? Nothing you know, eh? Ketta vaartha, I know. You want to hear that? I'll tell you. என்ன கெட்ட வார்த்தை தெரியும்? Venda. That any language, first thing you learn is that only. எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் முதல்ல கற்றுக் கொடுப்பாங்க. ஆமாம்.